ஆட்சியை வழிநடத்த நெறிமுறை குழு உருவாக்கப்படும் என மக்கள் நலக் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலக் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வெளியிட்டார். அதில் சாலையோர வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் விவசாயிகளின் வங்கிக் கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்விக் கடனை அரசே ஏற்கும் என்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து கட்டணம் குறைக்கப்படும் என்றும் பால் கொள்முதல் விலை உயர்த்துவதுடன் விற்பனை விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற பல்வேறு திட்டங்கள் மக்கள் நலக் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம். இதில் தலைமைச் செயலகம் தொடங்கி கீழ்மட்டம் வரையில் புகார்கள் விசாரிக்கப்பட்டு தவறு இழைப்போர் தண்டிக்கப்படுவார்கள். வேளாண் உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கப்படும். 8. விவசாயிகள் கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்கள் கல்விக் கடன் அனைத்தையும் அரசே ஏற்கும். இதுவரை மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். 15. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய வங்கிகள் அளித்த கடன்களை அரசே செலுத்தும். 16. அதிமுக அரசு உயர்த்திய பால் விலை, மின்சார கட்டணம் குறைக்கப்படும். போக்குவரத்து கட்டண உயர்வு இருக்காது.